ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உனக்கு நான் இதை எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஆண்டி, உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் தைச்சு தரேன். அடிக்கடி உன்னை வந்து பாக்குறேன். உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நீ எப்ப வேணாலும் வந்து பேசலாம். ஆமா, அதுக்கு தானே நம்ம ஒன்னா இருக்கலாம்னு சொல்றோம். அதில்ல கௌதம், அங்கிள் உன்னை தினமும் கூட வெளியே கூட்டிட்டு போறேன். அதுக்காக ஒன்னா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல தானே? திவ்யா, அம்மானா அன்பு, அப்பானா நம்பிக்கை. அவர் சின்ன வயசுல இருந்து உங்க கூட இல்லைனாலும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு கொஞ்சமும் குறைஞ்சிடாம உங்க அம்மா உங்களை ரொம்ப தன்னம்பிக்கையா வளர்த்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து உங்க அம்மா உன் கூட இல்லைனாலும் அந்த அன்பு உனக்கு கொஞ்சமும் பாதிக்காம உன்னை உங்க அப்பா அன்புக்கு அன்பா வளர்த்திருக்காரு. உன்னோட உலகம் முழுக்க உங்க அப்பா தான் நிறைஞ்சிருக்காரு. உங்க உலகம் முழுக்க அம்மா தான். இப்படி வாழ்ந்த இந்த உலகத்துக்குள்ள புதுசா ஒருத்தவங்க வந்தா நல்லா இருக்குமா? எனக்கு மதி மாதிரி தான் நீயும். உன் உணர்வை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ கேக்குற இந்த அன்பை நம்ம ஒன்னா இருந்தாதான் உனக்கு கொடுக்க முடியும்னு இல்ல. தனித்தனியா இருந்தாலும் இதே அன்பை நான் உன் மேல கண்டிப்பா காட்டுவேன். ஆரம்பத்துல இருந்தே கூட இருந்த உறவுக்கும் புதுசா நடுவுல வர உறவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். சில உறவுகள் தள்ளி இருந்தாதான் சந்தோஷமா இருக்கும். இங்க பாரு கௌதம், நம்ம ஒன்னா இல்லைனாலும் உனக்கு நான் எல்லாமே கத்து கொடுப்பேன். பைக்ல வச்சு ஊர் சுத்தி காட்டுவேன், கார்ல கூட்டிட்டு போறேன், உனக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி தருவேன். இதுக்காக நாம ஒன்னா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. இப்ப நீங்க சின்ன பசங்க, ஒன்னா இருக்கலாங்கிறது ஒரு ஆசையாவும் விளையாட்டாவும் இருக்கலாம். ஆனா நாளைக்கு நீங்க வளர்ந்துட்டா இந்த உறவு உங்களுக்கு தப்பா தெரியலாம். நாம ஒரு பொருளை கேட்டு அடம் பிடிப்போம். அத வாங்கி தரலன்னா நம்ம அழுவோம். ஒரு வாரம் கடந்து போச்சுன்னா அத மறந்து நம்ம அடுத்த பொருளை தேடி போயிடுவோம். அப்படி ஒரு மனநிலைமையில தான் நீங்க எல்லாரும் இருக்கீங்க. இப்படி ஒன்னா இருக்கலாங்கிற முடிவு நாளைக்கே உங்களுக்கு தப்பா தெரியும். ஏன்னா பக்குவமா முடிவெடுக்கிற வயசு இப்போ உங்களுக்கு இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் திவ்யா. இன்னைக்கு பிடிச்ச ஒண்ணு நாளைக்கு உனக்கு பிடிக்கலன்னா இதனால பாதிக்கப்பட போறது எல்லாருமே தான். அதுக்கு நம்ம தள்ளி நின்னே சந்தோஷப்பட்டுக்கலாம்ல. என்ன சொல்ற கௌதம்? அங்கிள் சொல்றது சரிதானே?